வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பிறவி தொடர்பு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். எரியும் விளக்கிலிருந்து தோன்றும் வெப்பமும் வெளிச்சமும் விளக்கை நிறுத்திய உடனே எங்கே போகின்றன? சுற்றிலும் தொடர்பாக உள்ள அணுக்களில் அவ்வெளிச்சம் பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது. அணுவில் காந்தமாகிறது. அந்த அணுக்கள் தாங்கும் அளவு போக மீதம் சூன்யம் என்று ஈர்ப்பு சக்தியில் சேர்ந்து விடுகிறது, சூன்யமாகி விடுகிறது. வெளிச்சம் தோன்றிக்கொண்டே பிரதிபலித்து கொண்டே சூன்யமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆற்றில் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது, போய்கொண்டும் இருக்கிறது. ஆனால் பார்வைக்கு ஆறு நிலையான வடிவமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. வரவு நின்றுவிட்டால் பார்க்கும் நீரானது ஓடி மறைந்துவிடும். ஆறு காலியாக தெரியும். இது போன்றேதான் விளக்கின் ஒளியும் நிலையானது அல்ல. விளக்கை நிறுத்திய உடனே ஒளி மறைந்து விடுகிறது. இது போன்றே உடலில் சுவாச ஓட்டம், இரத்த ஓட்டம் நின்றவுடன் அதனால் உற்பத்தியாகி இயங்கிக் கொண்டே இருந்த காந்த அலைகளின் உணர்ச்சி செயல் பகுதி செயலற்றதாகி விடுகிறது. அலை அடங்கின நீராகும் தன்மை போலவும், நீராவி குளிர்ந்து விட்டால் தண்ணீராகிவிடும் தன்மை போலவும் அறிவு கான்சியஸ்னஸ் என்ற உணரும் சக்தியும் ஆதி என்ற மௌன சக்தியாகி விடுகிறது. எழுச்சி இயக்கம் என்னும் நிலையில் எல்லையுடையதாக இருந்த சக்தி இயக்கம் நிற்க எல்லையற்று நிரவி நிர்விகற்பமாக நிலையாகி விடுகிறது. உயிரை பற்றி கற்பனைகளாக எழுதப்பட்டவற்றை, சொல்லப்பட்டவற்றை மறந்து அறிவை நிறுத்தி ஆராய்ந்து பார்த்தால் இது நன்றாக விளங்கும். நாதபிந்துவின் சேர்க்கையே எல்லா பிறவிகளுக்கும் முன் தொடர்பும் பின் தொடர்பும் ஆகும். அதாவது தாய் தகப்பன் முன்பிறவி, மக்கள் பின்பிறவி ஆகும். அருட்தந்தை அவர்கள். வாழ்க வளமுடன். நம்முடைய உறவுகளும் அதே போல தொடராக வந்து கொண்டிருப்பதுதான் என்ற ஒரு நிலையில் கவியரசர் எழுதிய ஒரு பாடல். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை இன்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. உன் நெஞ்சிலே பாரம், உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவேன். உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம், கண்ணீரை நான் மாற்றுவேன். வேதனை தீரலாம், வெறும் பனி விலகலாம், வெண்மேகமே புது அழகிலே நாமும் இணையலாம். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை,
வாழ்வென்பதோ கீதம் வளர்கின்றதோ நாதம் நாளொன்றிலும் ஆனந்தம் நீ கண்டதோ துன்பம் இனி வாழ்வெல்லாம் இன்பம் சுகராகமே ஆரம்பம் நதியிலே புதுப்புணல் கடலிலே கலந்தது நம் சொந்தமே இன்று வளர்ந்தது இன்பம் பிறந்தது உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை இன்று முடியலாம் முடிவிலும் ஒன்று தொடரலாம் இனி எல்லாம் சுகமே. மனவளக்கலையில் இணைந்து பயிற்சிகளையும் அதனுடைய பாடம் முறைகளையும் பயிலும்போது இனி வருவதெல்லாம் வாழ்க்கையில் சுகமே என்பதுதான் பாடலின் கருத்து. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.